கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரீபார்ன் ரிவெஞ்ச் கான்செப்டில் தான். ஸோ இந்த ட்ராமாவில் நடிச்சிருக்க ஹீரோ வந்து என்னுடைய ஃபேவரட், செம க்யூட்டாக இருப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனிக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் இன்னைக்கு வெட்டிங் நடக்க போகிறது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நேம் வந்து யூனா, பாய் ஃப்ரெண்ட் நேம் வந்து ஃபூ. இப்போ ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லி ஃபூ கிட்ட கையை பிடிச்சு கொடுக்க, அதுக்கு அவனுமே கண்டிப்பா அவளை எப்போதும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அண்ட் அவளை விட்டு போக மாட்டேன், என்னுடைய ஃபுல் லவ்வும் கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஹீரோ அவனுடைய ஆட்களை கூப்பிட்டு வந்து எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. டே நீ யாருடா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. உடனே அவங்க நெத்தில துப்பாக்கி வச்சிருச்சு. அதை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் ஃபூ இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ அடிக்க வர ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனி கிட்ட நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவளுக்கு இவன் யாருன்னே தெரியல. கன்னத்துல பொழிச்சுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டு ஆமா நீ யாருடா, எதுக்கு என்னுடைய மேரேஜ் வந்து கெடுக்கிற அப்படி சொல்லி திட்டுறா. எதுக்குன்னா அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவ போன லைஃப்ல அவளுடைய பாய் ஃப்ரெண்டால தான் இறந்து போயிருப்பா போல. ஸோ இந்த விஷயம் ஹீரோடைய பட்லர் மூலமா ஹீரோக்கு தெரிய வருமா, அதை சுத்தமா அவனால ஏத்துக்கிட்டே முடியல ஹீரோனி செத்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோனிய உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருப்பான். பட் அவளுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கும், அதனால மேரேஜ் தடுத்திருக்க மாட்டான் போன லைஃப்ல. ஸோ அவ செத்ததும் அவ கூட சேர்ந்து அவனுமே இறந்து போயிருப்பான். அந்த இடத்து ஃபுல்லா தீ வச்சுட்டு துப்பாக்கி வச்சு அவனே ஷூட் பண்ணி அதுல இறந்து போயிருப்பான். சோ இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போன லைஃப்ல தான் உன்னை இழந்துட்டேன், இந்த லைஃப்ல நான் வந்து உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடான். இவ்வளோ கீழே வீடு வீடுன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லையே, காருக்கு கூப்பிட்டு போயிடான். இங்க இவனு பாத்தீங்கன்னா காருக்கு முன்னாடி வந்து நின்று துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான், அவளை கீழே விடு அப்படின்னு. ஹீரோ அதை பத்திலாம் பயப்படவே இல்லையே. அவனை இடிச்சிட அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவருமே இடிச்சிடாரு. அதை பார்த்து இவன் மயங்குறா. இங்க இவனுக்கு அடியெல்லாம் படல, நல்லதான் இருக்கான். ஆனா அவனை லாக் பண்ணி வைக்க சொல்றான். உடனே ஹீரோட ஆட்கள்லாம் அவனை பிடிச்சு கூப்பிட்டு போயிறாங்க. தென் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனி ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண்ணே முழிக்கிறா. அதை பார்த்து ஹீரோ பாசமா ஹக் பண்ண இவன் வாசமா அவன் கழுத்திலே கடிச்சு விட்டுறா. கடிச்சு விட்டுட்டு எதுக்காக என்ன கிட்ட பண்ண, சி உன் மூஞ்ச பாக்க எனக்கு விருப்பம் இல்ல, நீலாம் ஒரு டெவிலு, இனிமே ஒரு செகண்ட் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பாக்குறா. ஹீரோ விட மாட்டுக்கான். என்ன பாரு ஃபூ என்கிட்ட தான் இருக்கான். சோ உனக்கு அவன் உயிரோட வேணும் அப்படின்னா நீ வந்து சமத்து பிள்ளைய எங்கேயும் ஓடாம இங்கே இருப்பியாமா, அப்புறம் உனக்கு வேற ஃபீவர் தானே, ஸோ இந்த மெடிசன்லாம் போட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். நான் செத்த உனக்கு என்ன பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் எதுவும் சொல்லாம அங்கிருந்து வெளியே போயிடான். மாஸ்டர் உங்க கழுத்துல காயம் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்டர் வர சொல்லட்டுமா அப்படின்னு பட்லர் கேட்குறாங்க. மறந்துட்டீங்களா, நானே டாக்டர் தான், இந்த சின்ன இன்ஜுரியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமாலா, நீங்க மெடிசன் கத்துக்கிட்டது மிஸ் யூனாக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோனிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. ஸோ அதை குணப்படுத்த தான் நம்ம ஹீரோ வந்து இந்த சைனீஸ் மெடிசனே கத்துக்கிட்டு இருக்கானா. ஸோ அதுக்கப்புறம் இவ இருக்க இல்லையா, ஃபூவை விட்டுரு அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச வருவா. ஆனா அவன் ஒரு டெவிலு, நான் சொல்றத கேட்க மாட்டான், பேசுறது வேஸ்ட் தான் அப்படின்னு அவ திரும்பி போக பாப்பா. அப்ப ஹீரோவே டோரை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறான். பரவாயில்லையே போல்டா என்ன மீட் பண்ணியே வந்திருக்கியே அப்படின்னு கிட்டாக்கு வந்து பேச, கிட்ட வராத, நான் ஃபூவுடைய ஒய்ஃபு, என்ன விட்டுரு, இது ஏன் வீடே கிடையாது, நீ என்ன பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றா. நான் உன்னை விட்டுட்டேன்னா அவன் உன்னை கொன்னுருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்பதான் நமக்கு இன்னொரு பிளாஷ்பேக்குமே காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து 1 வீக்லேயே செத்து போயிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க போல. அந்த விஷயத்த ஃபூ வந்து ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு அதான் நீ சாக போறாளா, ஸோ உன்னுடைய ஹார்ட்டை வந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இவன் டீல் பேசிட்டு இருக்கான். ஹீரோனி செத்து போயிடுவா அப்படிங்கிற ஒரு கவலை கூட இவனுக்கு இல்லவே இல்லை. இந்த மாதிரி டீல் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோனி கண்ணு முன்னாடி வச்சு அவன் அவனுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு கூட எல்லாம் ஒன்னா இருந்திருக்கானாமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் ஹீரோ கிட்ட அவனா என்ன கொல்ல மாட்டான், நீ தான் உனக்கு என்ன மேரேஜ் பண்ணணும் ஆசை தானே, ஆனால் அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. ஹீரோ அவ திட்டுறதெல்லாம் பெருசாக கண்டுக்கிடவே இல்லை. அவன் பாசமாக அவளுடைய தலையை தொட போக அவன் கையை பிடிச்சி வாசமா கடிச்சு விட்டுறா. ஹீரோ சொல்றான், என்ன பாரு நீ என்ன பண்ணாலும் உன்னை இங்கிருந்து வெளியே விட மாட்டேன், என்ன மேரேஜ் பண்ணா மட்டும் தான் உன்னை இங்கிருந்து வெளியே விடுவேன்,
உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ உயிரோட இருக்கிறதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு அவ கடிச்ச இடத்த பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோ ஃபூவுடைய ஃபியான்ஸை கடத்திட்டு வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் பெரிய நியூஸாவே பேசப்படுது. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அதுல ஹீரோனி என்னோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றான். அப்படியா, அப்போ எப்போ வெட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னு அவங்கெல்லாம் கொஸ்டினா கேட்குறாங்க. இன்னும் 5 டேஸ்ல அப்படின்னா அதோட டேட்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமா, என் ஃபியான்சி என் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா, அதான் நாங்க சீக்கிரமா வெட்டிங் பண்ண போறோம் அப்படி ஹீரோ சொல்றான். இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனையும் பாக்குறா. அவளுக்கா வெறி ஆகுது. நான் எப்படா இப்படி சொன்னேன் அப்படின்னு அவ அங்க உள்ள பொருளை தூக்கி போட்டு ஓடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து பட்லரோ, மேடம் அமைதியே இருங்க, இதனால உங்க ஹெல்த் தான் பாதிக்கப்படும், நீங்க பேசாம அதுல போய் உட்கார்ந்துருங்க, உங்களுக்கு ஏதாட்டும் உடைக்குன்னு தோணுச்சுன்னா ஏன்ட்ட சொல்லுங்க, நான் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபோன் தான் வேணும் தருவீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஓ எஸ், உங்க பக்கத்துல தான் இருக்கு, தாராளமா எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவன் எந்த அளவுக்கு ஃப்ரீயா விட்டுருக்கானே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கால் பண்றா. அங்க அவளுடைய தம்பி தான் எடுத்து பேசுறான். என்னக்கா, ஹீரோ உன்னை கஷ்டப்படுத்தாம நல்லா பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசுறான். அப்போதான் அவனுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா போன லைஃப்ல அவங்க அக்கா கூட சேர்ந்து ஹீரோவும் உயிரை விட்டுருப்பான் இல்லையா, அதெல்லாம் இவன் நேரில் பார்த்துருப்பான். சொல்ல போனா இந்த லைஃப்ல ஹீரோ மட்டும் ரீபன் ஆகல, தம்பியும் ரீபன் ஆயிருக்கான். இப்போ ஹீரோனியே கேட்குறா, உனக்கு எப்படி ஹீரோட நேம்லாம் தெரியும், அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். சமாளிச்சுட்டு அக்கா உனக்கு ஃபூலாம் ஒருத்தே கிடையாது, அவன் சாகருக்கு தகுதியானவதான் அப்படின்னு சொல்ல, டேய் நீ லூஸா இல்ல லூஸ் மாதிரி பேசுறியா, முன்னாடி நீ தான் சொன்னா நாங்க 2 பேரும் பெர்ஃபெக்டான ஜோடி அப்படின்னு, இப்ப மாத்தி பேசிட்டு இருக்க. ஆமாக்கா நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ அவன் ரொம்ப மோசமானவன், ஸோ அவன்லாம் உனக்கு ஒருத்தே கிடையாது, நீ அவனை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். ஸோ இவ அவனை மறக்கிற மாதிரிலாம் தெரியல. ஃபூவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அங்கே தான் போய் பார்க்க போறா. பாடிகார்டு கிட்ட உள்ள விடுங்க நான் ஃபூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. அவரு தப்பிச்சு போய் ஒரு 1/2 hour ஆயிட்டு மேடம் அப்படின்னு சொல்ல இவன் நம்ப மாட்டுக்கா. நீங்க போய் சொல்றீங்க, நானே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் உள்ள விட்டுறாரு. அதே சமயம் இதை பத்தி ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஹீரோவோ சரி போய் பார்க்கட்டும், அப்பதான் அவன் நிம்மதியே இருப்பா அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுவே இந்த பக்கம் இந்த ஃபூ தப்பிச்சு வெளியே வந்திருப்பானா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தது இவன் ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். என் மேலேயே கை வீசிட்டால, உன்னெல்லாம் போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னையா நீ என்னை விட மோசமானவன், நீலாம் வெளியே தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ எதுக்கு இவனை இந்த அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, போன லைஃப்ல இவன் நம்ம ஹீரோனி கிட்ட ரொம்ப மோசமாவே நடந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனிக்கு மிஸ்கரேஜ் ஆயிருக்குமா, இருந்தாலும் இவளுடைய சொகத்துக்காக நம்ம ஹீரோனிய கட்டாயப்படுத்தி அவ கூட ஒன்னா இருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணதுக்கு தான் ஹீரோ இந்த மாதிரி இவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கான். இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவராகவே பேசுறான். பத்தாதுக்கு ஹீரோனிய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டு ஹீரோக்கெல்லாம் சமக்கம் உனக்கும் என் ஃபியான்ஸுக்கும் இன்னும் மேரேஜே ரிஜிஸ்டர் ஆகல, சோ நீ அவளை ஒய்ஃப்னு கூப்பிடுற வேலையை வச்சுக்கிறாத, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறான். எனக்கும் அவளுக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது, சோ உன்னை பாவம் பார்த்து விடுறேன், இங்கிருந்து போ, இல்லைன்னா இங்கே செத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவன் பயந்து அங்கிருந்து ஓடிறான். பாஸ் இவனை இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டீங்க, யார் விட்டா, அவனை இடிச்சு விடுன்னு சொல்ல இவருமே பயங்கரமாக இடிச்சு விட்டுறாரு. அவன் அப்படியே மயங்கிதான். அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சரியான கோவம் வருது. அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை சாக விட்டுறக்கூடாது, உயிருக்கு கெஞ்சி கேட்கணும், அது வரைக்கும் அவனை வாட்ச் பண்ணுங்க சீக்ரெட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ ஃபூ தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன செல்லம் சாப்பிட்டாம இருக்கா அப்படி சொல்லி கேட்க, அவங்க உங்க கூட சேர்ந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பட்லர் சொல்ல, நான் எப்படா இப்படி சொன்னேனே ஹீரோனி அவரை ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கா. அப்படியே செல்லம் இனிமே சீக்கிரமா ஒர்க் முடிச்சுட்டு நான் உன் கூட சாப்பிட வந்துடுறேன் அப்படி ஹீரோ பாசமா சொல்ல, சி உன் கூட மனுஷன் உட்காந்து சாப்பிடுவானா, பேசாம இங்கிருந்து போ, என் பிரதரும் என் அப்பாவும் என்னை பிக்கப் பண்ண வராங்க, ஸோ நான் அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இது போயிடுவியா, அப்போ லாஸ்டா என் கூட உட்காந்து சாப்பிட்டு போயேன், என்ன உன்னுடைய ஃப்ரெண்டா நினைச்சு என் கூட உட்காந்து சாப்பிட்டு போ அப்படி ஹீரோ சொல்லும் போது, இது ஃப்ரெண்டா, எவ்வளவு தைரியம் உனக்கு என்கிட்ட இப்படி பேச, என் கல்யாணத்தை நாசமாக்கிட்டு இப்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோனி நல்லா திட்டுறா. அதுக்கு ஹீரோ ரொமான்டிக்கா பேச இவ ஒரு அடியை கொடுக்குறா.
அதுக்கு அவன் கியூட்டா எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து பட்லர் சிரிக்க இவன் அவரை பத்தி லுக்க விட அவர் அமைதியாயிராரு. இப்படி ஃபன்னா போயிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் ஹீரோவோ ஹீரோனியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பானா. அதை பத்தி இவளோ நம்ம முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமா, நீயே என்னுடைய மூஞ்ச ஒத்து பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்பதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பார்த்துட்டு இருப்பானா. அப்போ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோ தன்னுடைய பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு ஹீரோ மேலே பழி போட்டு அவனை கேவலமாக அசிங்கப்படுத்திட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேசியிருப்பா. அந்த ஆளை வசமாக திட்டி விட்டுருப்பா. அதுல இருந்து தான் ஹீரோக்கு ஹீரோனையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது. சரி, இவ்வளோ கிட்டக்கெல்லாம் வந்து மூஞ்ச காட்ட தேவையில்ல, நான் உள்ள அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் தம்பியும் வந்திருக்காங்க போல. உடனே ஹீரோனி அவங்கள பார்க்க போக ஹீரோ விட மாட்டுக்கான். நீ இப்போதைக்கு பார்க்க போக வேண்டாம் அப்படின்னு ரூம்ல கொண்டு விட்டுறான். அவ ஐ ஹேட்னு சொல்ல, செல்லம் என்ன ரொம்ப வெறுக்காத, நம்ம மேரேஜ் பத்தி தான் உன் அப்பா கிட்ட பேச போறேன். நான் பேசிட்டு வந்த பிறகு நீ அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண போ. அது வரைக்கும் நீ வந்து கோபப்படாம சமத்து பிள்ளையா இங்க இரு அப்படின்னு நெத்தில ஒரு அழகா கிஸ் கொடுத்துட்டு அவன் கீழே அப்பாவையும் தம்பியும் பார்க்க போறான். அப்பா எடுத்தவனும் கோபம் படுறாங்க, என் பொண்ணை என்கிட்ட தா அப்படின்னு சொல்லி. ஆனா தம்பியை பார்த்தீங்கன்னா கேஷுவலா உரிமையா பேசுறான். மாமா தேங்க்யூ, என் அக்காவை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படிலாம் சொல்லி பேசுறான். ஹீரோக்கு அதை கேட்டோட ஆச்சரியமா இருக்கு. இவன் போன லைஃப்ல இப்படிலாம் பேச மாட்டானே, இப்போ இப்படி பேசுறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் தம்பியோ, என்ன மாமா என் அக்கா வசமா கடிச்சு விட்டா போல, அவ பல்ல சார்பு தான், அவ எப்போதும் இப்படிதான் நடந்துக்கிடுவா. நீங்க என் அக்காவை கரெக்ட் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, என் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா என்ன, என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்ச மாதிரி பேசுற, உங்க மேல நம்பிக்கை வைக்காம வேற யார் மேல நம்பிக்கை வைப்பாங்க, அந்த ஃபூ மேலையா, அவெல்லாம் சாகுறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு ஃபூவை போட்டு திட்ட. ஹீரோக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிட்டு, இவன் ரீபான் தான் ஆயிருக்கணும் அப்படின்னு. டே வாய் மூடு, உன் அக்காவை அவன் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கிறான், போயும் அவன்கிட்ட போய் நல்ல விதமா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அப்பா தம்பியை போட்டு நல்லா திட்டிட்டு ஹீரோ கிட்ட என் பொண்ணை என்கிட்ட ஒப்பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி கோப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோ முடியாது, ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு டீயை கொடுங்க அப்படின்னு மேடிக்கிட்ட சொல்ல, டீயும் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படின்னு அதை தட்டி விட்டுறாங்க. அதே சமயம் மேல நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை போட்டு உடைக்கிறான். அந்த சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது. உடனே ஹீரோ வந்து பட்லர் கிட்ட கண்ணை காட்டுறான், உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஸோ அதனால அவருமே பார்க்க போயிடாரு. நீ இந்த நாட்டிலே பெரிய பவர்ஃபுல் ஆள்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு நீ பண்றதெல்லாம் நாங்கள் பொறுத்துட்டு போவோம்னு நினைச்சு கூட பார்க்காத. கல்யாணத்துல இருந்து என் பொண்ணை கடத்திட்டு வந்து அவளுடைய ரெப்புடேஷனை கெடுத்துட்டால, பேசாம என் பொண்ணை என் கூட அனுப்பிடு அப்படியே அப்பா கோப்பிடும் போது இங்க பட்லர் வந்து என்னன்னு உள்ள போய் பார்க்க போயிருப்பாங்களா, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து அங்கிருந்து வெளியே ஓடி வந்துருவா. இங்க ஹீரோ வந்து சொல்றான், நான் தான் மேரேஜ்ல இருந்து அவளை தூக்கிட்டு வந்தேன், சோ என்னுடைய ரெப்புடேஷன் தான் போகும் தவிர அவளுடைய ரெப்புடேஷன் போகாது. அதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்க கம்பெனிக்கு தான் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு நீ என் பொண்ணை சேல் பண்ண சொல்றீங்களா? என்னால அப்படி ஒரு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ண முடியாது. என் பொண்ணுக்கு யார் கூட மேரேஜ் பண்ண விருப்பமோ அவங்க கூட மட்டும் தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்ல. அப்படியா, அப்போ உங்க பொண்ணு இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாலே அப்படி ஹீரோ சொல்றான். நானும் ஓகே சொல்ல அப்படின்னு ஹீரோனி வந்து நிற்கிறா. இதோட முடிச்சுக்கோங்க, என்ன அகைன் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இன்ன பாரு, உனக்கு அந்த ஃபூவுடைய உண்மையான முகம் தெரியாது, நான் சொல்றத கேளு, என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி ஹீரோ சொன்னா அப்பாவும் ஹீரோனையும் ஒத்துக்கிட மாட்டுக்காங்க. பொறுமையா பேசினா வேலைக்காகாதுன்னு ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நீங்க இவனவை கூப்பிட்டு போனா போய்க்கிடுங்க, நான் எதுவும் தடுக்கல, பட் ஃபூவை அகைன் இங்கேயே கூப்பிட்டு வந்துருவேன் அப்படி ஹீரோ மிரட்டும் போது இவளுக்கெல்லாம் செம கோவம் வருது. அக்கா நான் கேள்விப்பட்டேன், ஃபூக்கு 2 காலையும் உடைச்சு விட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் கிடக்கானா, ஆக நீங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவ்வளவுதான், உயிரோட இருக்கிறதே அதிசயம் தான் அப்படி தம்பி வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேச ஹீரோயின் ஃபூவை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. டே கம்முன்னு இருடா, அக்காவை பயமுறுத்தாத, என்ன பாருமா, நாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஃபோட விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கிருந்து கூப்பிட்டு போக கார்ட்ஸ் விட மாட்டுக்காங்க. ஹீரோ தான் சொல்லியிருப்பான் விடக்கூடாதுன்னு. ஸோ அதனால அப்பா மட்டும் அலைக்கா தூக்கி வெளியே போட்டுறாங்க. அடுத்து தம்பியை தூக்க வர, அதான் எனக்கே காலி இருக்கு இல்லையா, நானே போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனே போய்க்கிறான். ஹீரோனி மட்டும் விட மாட்டுக்காங்க. இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இங்கிருந்து அவ்வளோ ஈஸியா வெளியே போக முடியாதுன்னு. அதனால ஹீரோ கிட்ட கேட்குறா, நான்
உன்னை மேரேஜ் பண்ணலன்னா நீ என் ஃபேமிலியை பேங்க்ரப்ட் பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமாங்கிறான். அப்போனா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு அவனை போய் கிஸ் பண்ணிடுறா. அதை பார்த்தா அவனுக்கே ஷாக்கு. இவ கிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உன்னை நான் மேரேஜ் தானே பண்ணிக்கிடணும், பண்ணிக்கிறேன், ஆனா ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலியை மீட் பண்ணணும், ஓல்டு ஹவுஸ்க்கு நாளைக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறா. அதுக்கு அவனும் சரின்னு சொல்ல அப்போ ஹீரோனிக்காக மெடிசன்லாம் கொண்டு வர இதை குடிச்சிட்டு போன்னு சொல்றான். அவ டயர்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடா. எல்லா அடியும் கவனமா தான் எடுத்து வைக்கணும். என் அப்பா கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க, அதை பேங்க்ரப்டாக விட மாட்டேன், அதே சமயம் இந்த மேரேஜையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ திங்க் பண்ணிட்டு போறா. ஆக்சுவலி நாளைக்கு ஹீரோட வீட்டுக்கு போறா இல்லையா, அங்க பெரியவங்க கிட்ட இந்த மேரேஜ் வேண்டான்னு நிப்பாட்ட சொல்ல போறாளாமா. சோ அதுக்கு தான் நாளைக்கு ஹீரோட வீட்டுக்கு போறா. இங்க ஹீரோக்கு ஒரே வெக்குதான். ஹீரோனை கிஸ் பண்ணதான் மைண்டுக்குள்ள ஓடுது. பட்லர் பக்கத்துல வந்து பேசுறாரு, அதை கூட கவனிக்கல, தானா சிரிச்சிட்டு இருக்கான். மாஸ்டர் மாஸ்டர்னு 2-3 தடவை கூப்பிட்ட பிறகுதான் நார்மலாவே வாரான். இந்த பக்கம் இந்த ஃபோவை தான் காட்டுறாங்க. அவன் இப்பதான் கண் முழிக்கிறான். அந்த ஹீரோவை கொலை பண்ண போறேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கவலைப்படாத, அப்பா கிட்ட சொல்லி அவன் ஜோலியை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த யூனா இருக்க இல்லையா, அவ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டால அப்படி சொல்லி கேக்குறாங்க. இல்லம்மா, அவன் கூட ஹாப்பியா தான் இருக்கா, அவ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அதை கிட்ட அவங்கள வச்சு அவ இந்த மாதிரி மோசமான பொண்ணா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல ஃபோட அப்பா ரொம்ப கோவத்துல வந்து இருக்கிறாரு. நம்ம பையனை அந்த ஹீரோ எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லும் போது அவன் யான்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் சூ ஃபேமிலியோட அடுத்த ஹெட் அவன் தான். அது மட்டும் இல்ல, எல்லா கம்பெனி கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் நம்ம கூட எந்த கோஆபரேஷனும் வைக்க கூடாதுன்னு. சோ அதனால எல்லா கம்பெனியும் நம்ம கிட்ட இருந்து கோஆபரேஷனை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆள் கூடயா மோத சொல்றா அப்படின்னு அப்பா கேட்கும் போது, ஆமா அவன் என் கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கிறான் அப்படின்னு இவன் வந்து கத்திட்டு இருக்கான். ஹீரோ மேல செம வெறியில இருக்கான் போல. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோனிய ஓல்டு ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் தாத்தாவை பார்க்க பயமா இருந்துச்சுன்னா சொல்லிடு, வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படி ஹீரோ சொல்லும் போது ஒன்னும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு இப்ப 2 பேரும் தாத்தாவை தான் பார்க்க போயிருக்காங்க. தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வீல் சேர்ல ஒரு பையன் வரான். அவன் ஹீரோடைய பிரதராமா, ஆனா கூட பிறந்த பிரதர்லாம் கிடையாது. தாத்தாக்கு ஏகப்பட்ட பசங்க உண்டு போல. ஸோ அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் இவங்களாமா. ஸோ இப்போ வந்து ஹீரோ கிட்ட தம்பி மேரேஜ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஹீரோனை பார்க்கும்போது ஃபெமிலியரா இருக்குதே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அது யாருன்னே தெரியல, ஞாபகமே வரல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனையே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். தாத்தா வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோ உள்ள கூப்பிட்டு போறாங்க. போகும்போது கூட ஹீரோ அவனை ஒரு லுக்க விட்டுட்டு தான் போறான். ஹீரோக்கும் இவனுக்கும் சுத்தமா ஆகாது போல. இவன் நேம் வந்து மைக்கேல். ஹீரோ அங்கிருந்து போன பிறகு இந்த மைக்கேலோ ஹீரோனி கிட்ட என்ன ஞாபகம் இல்ல போல, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்ன நல்லாவே திட்டினீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனிக்குமே ஞாபகம் வந்துட்டு, ஆமா எனக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படிங்கவும் அதுக்கப்புறம் அவன் வந்து என் காலெல்லாம் பயங்கரமா அடிச்சு உடைச்சு விட்டுட்டான். அவன் ஒரு மிருகம், அந்த டெவிலெல்லாம் நீங்க மேரேஜ் பண்ணா பிறகு நீங்க தான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ வந்துடான். இதெல்லாம் கேட்டுறானா அவனுக்கு சமக்கு வருது. ஹீரோ பார்த்ததும் இவரும் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. என்ன எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஹீரோ அதெல்லாம் கேட்பானா என்ன, ரூமுக்கு கூப்பிட்டு போய் உனக்கு வாய் ஓவரா இருக்கு அப்படின்னு ஒரு சார்பான கத்தி எடுக்கிறான். அதை பார்த்துட்டு இவருக்கு அள்ளி விட்டுருது. என்னை விட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி பயப்படுறாரு. இந்த பையன் இருக்கு இல்லையா, பின்ன எதுக்கு வாய் தோர்ந்தியாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இனிமாக இந்த மாதிரி லூஸ் தனமா பேசினா கொன்னுருவேன் அப்படின்னு வாயில லைட்டா கிழிச்சு விட்டுட்டு வெளியே வந்து நிற்பான். அந்த கத்தியை பார்த்தது இவ பயந்துட்டு தாத்தா கிட்ட போய், தாத்தா உங்க பேரனை மேரேஜ் பண்ண எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கு, ஆனா ஹீரோ என்ன வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரீசன் இருக்குமா அப்படின்னு தாத்தா வந்து ஒரு வீடியோ தான் போட்டு காமிக்கிறாங்க. அந்த ஃபூவும் அவனுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நம்ம ஹீரோனிய பத்தி மோசமா பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ தான். அதை பார்த்தவளுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோனி கிட்ட ரொம்ப பாசமா பேசியிருப்பாங்க. இப்போ இப்படி பேசவும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் தாத்தா கிட்ட வந்து விட்டே கொடுக்க மாட்டேக்கா ஃபூவை. தாத்தா எப்படினாலுமே நான் ஃபூவை விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா
6 வருஷமா நாங்க லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுக்கு என்னன்னா தன்னால தான் ஃபூக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கு. இதை கிட்ட ஹீரோக்கா கஷ்டமா இருக்கு. வீடியோ போட்டு காமிச்சோம் இப்படி பேசுறாளே அப்படின்னு. தாத்தாவும் சொல்றாங்க, இந்த பாரு எங்க வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா தான் பாத்துக்கிடுவாங்க, இந்த மாதிரி பேடெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பேடெல்லாம் காசிப்லாம் பேச மாட்டாங்க, நாங்க பேக்ரவுண்ட் பாக்குறது கிடையாது, ஹீரோக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாத்தா, நீங்க வந்து ஹீரோவை சூ ஃபேமிலியோடைய ஹெட் ஆக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அதுக்காக தானே நீங்க இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா, கிளவரா திங்க் பண்றியே அப்படின்னு தாத்தா சொல்லும்போது, தாத்தா இருந்தாலும் எனக்கு ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அவகிட்ட நல்ல விதமா தான் பேசுறான். தாத்தா தந்த கிஃப்ட கார்ல வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போக, அவன் போன பிறகு அந்த இடத்துக்கு ஹீரோடைய 2வது பிரதரும் தங்கச்சியும் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வம்பு பண்றாங்க. 2வது பிரதருடைய நேம் வந்து காங்கு, இந்த தங்கச்சி நேம் வந்து லூசி. நீலாம் என் அண்ணாக்கு ஒருத்தே கிடையாது, உன்னை போய் என் அண்ணா கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியை பார்த்து மட்டமா பேசுறாங்க. ரொம்ப கேவலமா தான் பேசுறாங்க. ஹீரோனியுமே சொல்றா, உன் அண்ணாவெல்லாம் நான் மேரேஜ் பண்ணல, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குன்னு. அவ வந்து டக்குன்னு கண்ணத்துல பலார்னு ஒரு அடியை கொடுத்துட்டு இனிமே எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடாத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த காங்குமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியும் சொல்றா, சரி உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியுது, அதனால நான் இந்த மேரேஜை பண்ணல, நீங்க எப்படியாட்டும் இந்த மேரேஜை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சு சொல்ல, சமத்து பிள்ளை இப்படிதான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, இனிமே நீங்க வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். உன் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கல போல, நான் இங்க இருந்து போறேன் அப்படி சொல்லி அவ கிளம்ப, செல்லம் நீலாம் போக கூடாது, அவ தான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னன்னா பேசுறா, வேற ஒருத்திக்காக என்ன வெளியே போக சொல்றியா அப்படின்னு இவ கோப்படா. அவ வேற ஒருத்திலாம் கிடையாது, என்னுடைய ஃபியான்சி, என் வருங்கால ஒய்ஃபு, உனக்கு எவ்வளோ தெரியும், உன் அன்னைக்கிட்டேவே மரியாதை இல்லாமல் பேசுகிறா அப்படின்னு நம்ம ஹீரோனி கையை பிடிச்சி அவளுக்கு ஒரு 2 அடியை கொடுக்குறான். கொடுத்துட்டு இனிமே நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டா பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு போகிறான். ஹீரோனியை கேட்குறா, நீ தானே ஹாஸ்பிட்டலில் 4 ரூமில் கேமரா வச்ச, அந்த வீடியோ பார்த்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா 6 வருஷமா லவ் பண்ணியிருக்கிறோம் இப்படி பேசுகிறானேன்னு. ஆனால் யோசித்து பார்த்தா என்னால் தான் அவனுக்கு இந்த மாதிரி நிலைமை, ஸோ அவன் கோப்படுறதுல தப்பு இல்லை தான் நினைக்கிறேன் அப்படி ஹீரோனி சொல்லும் போது, இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, நீ ட்ரஸ்ட் வைக்கிற அளவுக்கு அவன் உனக்கு ஒருத்தே கிடையாது அப்படி ஹீரோ சொல்றான். அது எப்படி சொல்றா, முன்னாடி இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த வார்த்தைகளை தான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அவன் மோசம், அவன் என்ன கொன்னுருவான் அப்படின்னு ஒரே சொல்லிட்டு இருக்கா. எப்படி சொல்றா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் ரீபன் ஆகி வந்திருக்கிறேன், போன லைஃப்ல அவனால தான் நீ செத்து போனா அப்படின்னு சொல்லும் போது, இவ அதை நம்புற மாதிரிலாம் தெரியல, சும்மா கதை விடாத, எனக்கு இதை கேட்கலாம் டைம் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கேன், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவ நல்லா தூங்கிறா, அப்படியே ஹீரோ மேல சாயிரா. அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவளையே பார்த்து சிரிச்சிட்டு வருவான். அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக ஃபூவுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஹீரோனி ஹீரோ ஷோல்டர்ல சாஞ்சி இருக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மாக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனிய ரூம்ல படுக்க வச்சுட்டு அவளுக்கு ஒரு அழகா கிஸ் கொடுத்துட்டு இவங்கள தான் பார்க்க வரான். இங்க வந்த இந்த ஃபூவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம நம்ம ஹீரோ கிட்டவே திமிரா பேசுறாங்க. ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல, என் பையனுடைய ஃபியான்சியை கடத்திட்டு வந்து அவ கூட நல்லா கூத்தடிக்கீங்க போல அப்படின்னு திமிரா பேச, ஃபர்ஸ்ட் நல்ல மூடா தான் இருந்தேன், இப்போ நீ பேசின பேச்சுக்கு பேட் மூடா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கிட்ட அவங்கள அடின்னு ஆர்டர் கொடுக்க, அவனை பார்த்தீங்கன்னா வசமா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க தான் ஹீரோடைய அசிஸ்டண்ட், பாடி கார்டு எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப லாயலா இருப்பாங்க. இப்போ இந்த லேடியை வசமாக அடிச்சு விடுவாங்களா, இருந்தாலுமே அந்த லேடி அடங்க மாட்டுக்கு. நம்ம ஹீரோ போட்டு திட்ட வரேன், உடனே ஃபோடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க டக்குன்னு வாயை பொத்திட்டு கம்முன்னு இருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட, என் ஒய்ஃப் இப்படி தான் லூஸ் தனமாக நடந்துக்கிடுவா, அவள் பேசுறதெல்லாம் காதில் வாங்காதீங்க, அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என் பையனுக்கும் யூனாக்கும் உள்ள மேரேஜ் அக்ரிமெண்ட் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் அப்புறம் என் பையன் வந்து இந்த மேரேஜே வேண்டான்னு ரத்து கடிதத்தை எழுதி தந்திருக்கிறான், அவன் மனசார அவன் கைப்பட எழுதி தந்திருக்கிறான் அப்படின்னு இன்னொரு சர்டிஃபிகேட்டுமே எடுத்து வைக்கிறாங்க. அதை அங்கே வந்து ஹீரோனியுமே பார்க்குறாளாம். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே அங்கேருந்து ரூமுக்கு போயிடா. முன்னாடி ஹீரோ வந்து இவங்கள இந்த சிட்டிலே தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் போல. அதுக்கு தான் அவங்க கேட்காங்க, ப்ளீஸ் நாங்கள் இந்த சிட்டிலே ஸ்டே பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. சரி ஒரு சான்ஸ் தரேன், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிடுங்க, ஆனால் என் வாழ்க்கையிலும் சரி யூனா வாழ்க்கையிலும் சரி மறுபடியும் அவன் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட, சத்தியமாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அங்க அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இங்க ஹீரோனியை பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துட்டா போல, ஹை ஃபீவராமா. அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவளை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவளுடைய ஃபீவரை குறைக்கிறதுக்காக இவன் ஐஸ் கட்டி தண்ணி இருக்கு இல்லையா, அதுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோனியை அணைச்சிப்படி படுத்திருப்பான். அப்போ அவளுக்கு வேற பொண்ணு கூட இருந்த மாதிரிலாம் கனவு வந்துட்டு போகுது. சுத்தி நெருப்பு எரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் பயப்படுறா. உடனே ஹீரோவோ, பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். அப்படியே அவளுக்கு கிஸ்லாம் கொடுப்பான். கிஸ் கொடுத்துட்டு இந்த லைஃப்ல கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே மறுநாள் ஆகுதா, இவ கண் முழிக்கிறா. பக்கத்துல ஹீரோ பார்த்ததும் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை தான் செக் பண்ணி பார்க்கறா. எப்பா எல்லாமே கரெக்டா இருக்கு, நமக்குள்ள எதுவும் நடக்கல அப்படின்னா அவளுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹீரோ சொல்றான், ஒய்ஃப் நேத்து நமக்குள்ள எதுவும் நடக்கல, ஆனா கவலைப்படாத, நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆகும் இல்லையா, அப்போ இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இவன் கொஞ்சம் ரொமான்டிக்கா சொல்ல, அதுக்கு ஹீரோனியோ, நாளைக்கு என் ஃபேமிலி மேரேஜுக்கு வருவாங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமா, உன் ஃபேமிலி அது என் ஃபேமிலி மாதிரி, ஸோ கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்ல, இது உங்க ஃபேமிலி மாதிரியா, முன்னாடியே அப்பாவை எப்படி நடத்துனீங்கன்னு மறந்துட்டீங்களா, அது அப்போ நீ மேரேஜ்க்கு ஒத்துக்கல, இப்போ ஒத்துக்கிட்டல்ல, இப்போவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போவாளா. அப்பதான் கண்ணாடியை பார்க்கறா. ஹீரோ கிஸ் கொடுத்த மார்க்லாம் தெரியுது. இதெல்லாம் என்னது, இப்படி கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படி ஹீரோனி சொல்லும் போது, அது எவ்வளோ அழகா இருக்கு, இன்னும் கிஸ் பண்ற அப்படின்னு கிட்டக்க வரேன். ஒன்றும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு வெளியே துரத்து விட, அவன் ஒய்ஃப் ப்ளீஸ் என்ன உள்ள விடு அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து பட்லர் சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொல்ல, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கறான். இல்ல நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது இல்லையா, அதான் ஏதாட்டும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்க வந்தோம் அப்படின்னு பட்லர் சொல்லும் போது, ஹீரோவும் என்னென்ன டெக்கரேஷனா பண்ணணும் அப்படிங்கறத பட்லர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் வெட்டிங் நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியல. நம்ம ஹீரோனை பிரிஞ்சு அவங்க அப்பா வந்து கையை பிடிச்சு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அதுக்குள்ள இவன் கிட்டக்க ஓடி வந்து என் கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன மிஸ்டர் ஹீரோ, என் பொண்ணு இங்கேருந்து ஓடி போயிடுவான்னு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே இந்த ஒரு மூமெண்ட்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்பா வந்து சில அட்வைஸ்லாம் பண்றாங்க. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோமே கண்டிப்பா எல்லாத்தையும் அவளுக்கு கொடுப்பேன், என் லைஃபே அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ வந்து கிஸ் பண்ண போக ஃபர்ஸ்ட் ஹீரோனி வந்து தயங்குறா. அதுக்கப்புறம் கிஸ் பண்ண ரெடியா நிக்க ஹீரோவும் சிரிச்சுட்டே கிஸ் பண்ண அப்படியே வெட்டிங்குமே முடிஞ்சிருது. தென் நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றானா, அவ கைக்கு பாசமா க்ரீம்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பானா. அதை பார்த்த ஹீரோனியும், இதுக்கு முன்னாடி ஏதாட்டும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பெல்லாம் இல்லை, உன் மேலே மட்டும்தான் கிரஷ் உண்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ அவன் வந்து தூரத்துலேருந்து நம்ம ஹீரோனியை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பான். ஒரே காலேஜ்லலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோ வேற காலேஜில் தான் படிச்சிருப்பான். இங்கே வந்து சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோனியும், என் மேலே கிரஷா, உனக்கு எவ்வளோ தைரியம், கல்யாணத்துலேருந்து என்னை கடத்திட்டு வந்து என்கிட்டயே உன் மேலே கிரஷ் இருக்குன்னு சொல்கிற. ஆமாம், உண்மையே தான் சொல்கிறேன், நான் பிறந்ததே உனக்கு சர்வ் பண்ணதான் அப்படின்னு ஹீரோ பாசமாக சொல்ல, அதை கேட்ட அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து டீ கொண்டு வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோனிக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது அவங்க வீட்டில் வேலை செஞ்ச சமையல்கார ஆண்டியாமா. ஹீரோனிக்கு இவங்க சமையல்னா ரொம்ப பிடிக்குமா, அதான் ஹீரோ இங்கே வேலைக்கு சேர்த்துட்டான். தென் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோனி அப்படியே படுத்துறா. உடனே ஹீரோவோ ஹீரோனி கிட்ட போய், இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நைட்னு சொல்ல, நான் அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை அப்படின்னு இவ சொல்றா. சரி அப்போ ஒரு கிஸ் அப்படின்னு இவன் கிஸ் பண்றான். நீயும் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அவ கிஸ் பண்ண மாட்டுக்கா. உடனே இவனே கிஸ் பண்ணிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு தூங்கிடான். மறுநாள் காலையில ஆகுதா, ஹீரோனி எந்திக்கலான்னு பாக்குறா. பட் இவன் விட மாட்டுக்கான். உடனே ஹீரோனி அடிக்க கூடாத இடத்துல தெரியாம அடிச்சிட, அவன் வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உன் புருஷனே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்க்க இன்னொரு தங்கச்சி வாரா. இவன் நேம் வந்து ஜியா. ஜியா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த லூசி மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஹீரோ கிட்ட நல்லா ஜாலியா பேசுறா. அவனை டேஸ்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. அண்ணா அண்ணி மனசை நீ கண்டிப்பா வின் பண்ணுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த ஃபுவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து பணத்துக்காக தான் ஹீரோ கூட போயிட்டா, என் லவ் மதிக்கவே இல்லை அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்கான். அதை பார்த்து எல்லாருமே நம்ம ஹீரோனி பத்தி மோசமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோனிக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல தம்பியை கால் பண்ணி, பாத்தியக்கா அந்த ஃபுவோடைய உண்மையான முகத்தை, அவன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்திருக்கான்னு பாத்தியக்கா, அதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் அவன் மோசமானவனு, இப்போ அவன் மேல ஏதாட்ட ஃபீலிங் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க,
ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ இப்போ நான் ஹீரோடைய மனைவி, ஸோ பூவெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் கார், 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடான். இதெல்லாம் ஹீரோமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பானா, அவனுக்கா செம ஹாப்பி. அப்படியே ஷை ஆகி சிரிச்சுட்டே போவானா. இதை ஜியா பாத்துறா. ஜியா பார்க்குறான்னு இவனுக்குமே தெரியுது. அதனால ஒன்றும் நடக்காத மாதிரி திருட்டு மொழி முழிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். அண்ணாக்கு என்னாச்சு, சொந்த வீட்லேயே திருட்டு மொழி முழிச்சிட்டு போறாரு அப்படின்னு ஹீரோ போகிறதே பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை தான் பார்க்க வரா. அவளுக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கிறா. உங்களுக்காக நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று அண்ணா கூட ஒரே குஜல் போல இடுப்பெல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிங்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண. அப்பெல்லாம் இல்லைப்பா, எனக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்குது அதான் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு உன் அண்ணா பின்னாடி தான் எக்கச்சக்க பொண்ணுங்க சுற்றுவாங்களே, ஸோ அவங்க கூட உன் அண்ணா ரொமான்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஃபோன் அடிக்குது பாரு அப்படின்னு தங்கச்சி கரையை வெளியே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ வந்து என்னை பார்க்க அன்கிளீன் மாதிரியே இருக்கு, வேணா செக் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு அவள் கையெடுத்து இவன் ஆப்ஸ் மேலேயே வைக்கிறான். என்னால் முடியாது, எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம 2 பேருக்கும் லீகலாக மேரேஜ் ஆயிட்டு, ஸோ இதில் ஷையாகலாம் தேவையில்லை, என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு கையை கீழே கொண்டு போக இவளுக்கு நான் செம நர்வஸாக இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இப்படி தான் நடந்துக்கிடுவியா அப்படின்னு கையை எடுத்துடா. எல்லா பொண்ணுங்ககிட்டலாம் இப்படி நடக்க மாட்டேன், உன்கிட்ட மட்டும் தான் அப்படின்னு ரொமான்டிக்காக சொல்ல, என்னால் எதுக்கு இவனை ரிஜெக்ட் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு, அம்மா நீ யார் அப்படி சொல்லி கேட்குறா. போன லைஃப்ல உன் டாக்கு, இந்த லைஃப்ல உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போறான். தென் கட் பண்ணா இந்த பூவை பார்க்க ஹீரோடைய சிஸ்டர் இருக்க இல்லையா லூசி, அவ வந்திருக்கிறா. என் அண்ணி தான் அவங்களுக்கு பதிலாக என்ன சாரி கேட்க இங்க அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் அவ மனசுல நான் தான் இன்னும் இருக்கேன்னு அப்படின்னு இவன் கொஞ்சம் பிக்கப் பண்ண. ஆமா, ஆனா என் அண்ணா தான் அவங்கள வெளியே விட மாட்டுக்கான், அதனாலதான் என்ன சாரி கேட்க அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல, அவனாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு இவன் கோவப்படுறான். கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து யூனாவை கடத்தி வச்சுட்டு என் அண்ணா கிட்ட பணம் கேட்டி மிரட்டுவோம், இல்லைன்னா அவளை கொன்னுருவோம், அதனால என் அண்ணாக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு கேவலமான ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லூசியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு தான் மெசேஜ் பண்றா. அண்ணி கவலைப்படாதீங்க, நான் பூவை நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறேன், அண்ட் பூவும் நீங்களும் ட்ரூவா லவ் பண்றீங்கல்ல, இடையில என் அண்ணன் வந்து கெடுத்து விட்டான் அப்படின்னு ஏதோ ஹீரோனி மேல அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுறா. அப்புறம் முன்னாடி உங்ககிட்ட ரூடா பேசினேன் இல்லையா, அதுக்கும் சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டிருப்பா. ஆக்சுவலி இவ ஹீரோ ஹீரோனியை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த பூமே அனுப்புறான். அந்த ஹீரோ கிட்ட இருந்து உன்னை எப்படியாட்டும் நான் காப்பாத்துவேன், அந்த என்கேஜ்மெண்ட் ரத்து கடிதத்தை நான் விருப்பப்பட்டுலாம் எழுதல, ஹீரோ தான் என்ன மிரட்டனா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறான். அதை ஹீரோ தான் பார்க்குறான். இந்த மெசேஜை ஹீரோனி பார்த்தானா அவ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா, அழுவா. அப்படின்னா அவளுக்கு ஒரு 2 அவிச்சு முட்டையை எடுத்துட்டு வர சொல்றான். அழுதா அவ கண்ணுக்கு அதை வச்சு மெசேஜ் பண்ண. ஹீரோனியும் வாரா, அந்த மெசேஜை பார்க்குறா. இவன் முட்டையை எடுத்து நீட்டிட்டு இருக்கான். என்ன, இந்த மெசேஜை பார்த்துட்டு நான் அழுவேன் அப்படின்னு முன்கூட்டியே இந்த முட்டையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறியோ? ஆமா, ஆனா கவலைப்படாத யூனா, நான் எப்போதும் உன்னை கீழ்த்தரமாலாம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அதை கேட்கும் போது டச்சிங்கா இருக்கு. நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது. சரி, நாளைக்கு என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல. ஓகே, ஆனால் நானும் வருவேன். எதுக்கு, நான் எங்கேயாவது ஓடிடுவேன்னு பயமா இருக்கா? அப்படி இல்லை, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் தடவை போறா, புருஷன் கூட போனால் தானே நல்லா இருக்கும், மரியாதையே இருக்கும், அதான் அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஓகேங்கிறா. இப்படி ஹீரோ ஹீரோனியை பாசமாக பார்த்துக்கிறான் இல்லையா, அந்த விஷயத்த ஆன்டி வந்து நம்ம ஹீரோனியோடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல அவங்களுக்கு அதை கேட்கும் போது நிம்மதியாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சரி இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஃபோ கேட்குறான், ஹீரோனி என்ன பார்க்க வருவான்னு சொன்னால, இன்னும் எதுக்கு பார்க்க வரல அப்படி சொல்லி கேட்கும்போது அவ இன்னைக்கெல்லாம் வரமாட்டா, நாளைக்கு அவளுடைய பேரண்ட்ஸை பார்க்க போறா, ஸோ நாளைக்கு தான் உன்னை பார்க்க வருவா அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட செடிஸ் பண்ற மாதிரி பேசுறா. அவனும் அதுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அவளை பார்த்து பல்ல இழிச்சிட்டு இருக்கான். அப்போ ஃபோடைய அம்மாவும் வந்துடுறாங்க. ஹீரோனி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வருவாளாம் அப்படி இவ சொல்லும் போது அவளை பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு மைசன், அந்த பொண்ணை விட்டுட்டு இவளை சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அவன் முடியாது அப்படின்னு கொஞ்சம் நல்லவே மாதிரியே பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்களாம் ஹாஸ்பிட்டல் வச்சு பேசுறத நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் ஆல்ரெடி இங்கே கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ அதை வந்து இப்போ அவனுடைய வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சம வருது, என்னோட ஒய்ஃபுக்கு எதிராகவே நீ பிளான் போடுறியா, இருடி அப்படின்னு தங்கச்சி மேல சம கோவம் வருது. அப்படியே மறுநாள் ஆகுதா. மறுநாள் ஹீரோனியும் அப்பா பார்க்க போகணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால ஹீரோவும் ஹீரோனியும் அப்பா பார்க்க வந்திருக்காங்க. அப்பா முன்னாடி மாதிரிலாம் ஹீரோ கிட்ட எரிஞ்செல்லாம் விழல, நல்லா தான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அந்த பூவையும் பூவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க போயிருப்பாங்க போல. அவங்க அப்பா கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க. அப்பாவை ரொம்ப கேவலமா திட்டி விட்டாங்களாமா. முன்னாடி கைண்டா நடந்துக்கிட்டாங்க, இப்போ டோட்டலா டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்க. நல்ல வேளை நீ அவனை மேரேஜ் பண்ண
பண்ணலமா, உனக்கு மட்டும் அவனால ஏதாட்டும் ஆகிருந்துச்சுன்னா என்னையே நான் மன்னிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க ஃபோடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் ஹீரோனி வந்து நான் ஃபூவை லாஸ்ட்டாக ஒருக்கா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ ஒத்துக்கிட்டான். ஹீரோனிக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாத்தியாக்கா மாமா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இதை மாதிரி தங்கமான புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லும்போது ஓவர் ஐஸ் வச்சு பேசுகிறா. அவர்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வாங்கினா, அக்கா சத்தியமாக எதுவும் வாங்கலை அப்படின்னு காமெடியாக பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தம்பியும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான் நீனும் ரீபன் ஆகி தானே வந்திருக்கா அப்படின்னு. என்ன பேசுறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறான். நடிக்காதடா, ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன யாருன்னே தெரியாது, ஆனால் இருந்தாலும் நீ என்கிட்ட சகஜமாக பேசின, என் மேலே நம்பிக்கை வச்ச, அந்த பூவை மோசமாக திட்டினா வெறுத்தா, போன லைஃப்பில் இப்பெல்லாம் நீ பண்ணவே இல்லையே, ஸோ நீனும் ரீபன் ஆகி தானே வந்திருக்கா, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனி வந்துடுறா. ஐயோ அக்கா எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மாமா நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியல, இது குடிங்க அப்படின்னா அதிகமாக குடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். உடனே அப்பா வந்து டே வாடா மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நம்ம ஹீரோனியை வந்து இவன் லிப்ஸில் ஒயின் இருக்குமா அதை தொடச்சி விடுறா. இவன் அவளை ஹக் பண்ணிட்டு உனக்கு இந்த ஒயின் பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்க அவளும் ஆமாங்கிறா. அப்பனா ட்ரை பண்ணி பாரு அப்படி சொன்னதும் இவ ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தென் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோவும் ஹீரோனி கிட்ட இந்த கிஸ் பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்க அவ ஷை ஆயிட்டு இல்ல எனக்கு ஒயின் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா. அதுக்கப்புறம் அந்த பூவை தான் பார்க்க போறா. அங்க இந்த லூசி இருக்கா இல்லையா, அவனுக்காக சூப்பெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பா. ஹீரோனி வந்ததும் நீ வெளியே போ அப்படின்னா அவளை அனுப்பி விட்டுருவான் வெளியே அசிஸ்டண்டோ லூசி கிட்ட பாஸ் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க மேடம், யூனாக்கு எதிரா நீ ஏதாட்டும் சதி வேலை பண்ணா உன் ஜோலியை முடிச்சிருவாங்களாம் அப்படியே அசிஸ்டன்ட் சொல்லும் போது நீ யாரு, ஜஸ்ட் அசிஸ்டன்ட் பாடி கார்டு அவ்வளவுதான், என்கிட்டவே திமுறா பேசுறான் அப்படின்னு இவா கோப்பிட அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க பாஸ் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன், நீ வந்து ஒழுங்கு மாதிரியே இருந்துக்கோ, பிறகு என்னுடைய நடவடிக்கையும் உன்கிட்ட ரூடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இங்கே இவனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனிக்கிட்ட நல்ல விதமாக தான் பேசுகிறான். எனக்கு தெரியும் இப்போ வரைக்கும் உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு, நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணதே அந்த ஹீரோ தான் அப்படி இப்படின்னு ஹீரோ மேலே பழி போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ரத்து கடிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் மனசார ஒன்றும் எழுதி தரல, ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணதால தான் நான் வந்து எழுதி தந்தேன் அப்படின்னு நல்லவே மாதிரி பேசுகிறான். ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து நடிக்க தான் செய்கிறான்னு. ஓ அப்படியா, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் இப்ப மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் வந்து தயங்குறான், முடியாது, ஹீரோவை எதிர்த்து என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஆமாலா ஹீரோ பவர்ஃபுல் தான், ஆனா உன்னை விட மோசமானவன்லாம் கிடையாது, நல்லவன், நீ என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம நான் இப்படிப்பட்டவ தான், கேவலமான பொண்ணு தான் அப்படின்னு தப்பா என்ன ஃப்ரேம் பண்ணிட்டல, உன்ன மாதிரி கோலையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோனி நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கொஸ்டின் கேட்க அவனுக்கா சமக்கம் வந்துட்டு இப்போ அவனுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறான். ஆமாடி நான் உன்னை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நீ பணத்துக்காக தானே அவன் பின்னாடி போனா அப்படின்னு கொஞ்சம் கேவலமா பேசுறான். எனக்கெல்லாம் அடுத்தவங்க யூஸ் பண்ணி போட்ட பொருள்லாம் தேவையில்லை அப்படின்னு அங்க உள்ள கிளாஸை போட்டு உடைக்க அது நம்ம ஹீரோனி காலையே கிழிச்சிருது. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனா சம வெறியாயிட்டான், உள்ள விறுவிறுன்னு வாரான். ஹீரோட அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த சவுண்டு கேட்குமா, அதனால உள்ள வந்து இவனை போட்டு சமையா அடிக்க அந்த அடியில அவன் மயக்க போட்டு விழுந்துறான். உடனே ஃபோட அம்மா வராங்க, அவங்க ஹீரோவையும் ஹீரோனியும் திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்தேன், அதை நீங்களே தவற விட்டுட்டீங்க, இனிமே இந்த சிட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட நீ அகைன் அன்னைக்கு எதிராக ஏதாட்டும் சதி வேலையை பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு அவளுக்கு ஒரு மிரட்டலை போட்டுட்டு நம்ம ஹீரோனி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடான். அதுக்கப்புறம் அவளுக்கு மெடிசன் வச்சு விட போக பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை நானே வச்சு விடுறேன் அப்படின்னு அவன் மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோனியே கேட்குறா, எப்படி 6 வருஷமா என்ன மறக்காம இருந்தா, 6 வருஷமா நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதே கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீ மட்டும் எப்படி என் மேலே இவ்வளோ லவ்வோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எத்தனை லைஃப் எடுத்தாலும் இதே லவ்வோட தான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் அவள் வந்து கேட்குறா, சப்போஸ் எனக்கு இந்த லைஃப்பில் உன் மேலே லவ்வே வரலன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட லவ் மட்டுமே நம்ம 2 பேருக்கும் போதுமானது அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு அதை கேட்டோன்னே டச்சிங்காகவும் இருக்குது, அதே சமயம் ஹாப்பியாகவும் இருக்குது. அப்புறம் அவளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா,
இல்லையா, அதுக்காக தான் நம்ம ஹீரோவே மெடிசன்லாம் கற்றுக்கிட்டு இருப்பான், டாக்டர்லாம் ஆகியிருப்பான். ஸோ இங்கே ஹீரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த பிறகு ஹீரோ அடிக்கடி இவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருப்பானா. ஸோ அதனால அவளுக்கு அந்த நோயெலாம் க்யூர் ஆகிட்டு இப்போ ஹெல்த்தியாக இருக்கா. அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்படி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத இந்த பட்லரும் ஆண்டியும் பார்க்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் மெடிசன் பற்றிலாம் பேசிட்டு அப்படியே கிஸ் பண்ண போவாங்களா. அதை கெடுத்து விடுற மாதிரியே தாத்தாவுடைய பட்லர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. ஹீரோக்கெலாம் செம வெறுப்பாக இருக்குது. தாத்தா வந்து ஓல்டு ஹவுஸ்க்கு கூப்பிட்டாங்க அப்படி சொல்லும் போது டைம் இல்லை, அங்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறான். மாஸ்டர் மிஸ் லூசி இருக்காங்க இல்லையா, அவங்க கையை அறுத்துக்கிட்டாங்க, அதனால தான் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனும் வேற வழி இல்லாம அங்க போறான். அங்க போனா லூசியோட அம்மா ஹீரோவை டக்குன்னு அடிக்க வரேன், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். வேற ஒருத்திக்காக உன் தங்கச்சி மேல கோவப்படுறான். அவ தான் உன் தங்கச்சி புலி பண்ணிருக்கா தெரியுமா, அதனாலதான் இவ கையை வெட்டிட்டு இருக்கா, ஆனா நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கும்போது அவ ஒன்னும் வேற ஒருத்தி கிடையாது, என்னுடைய மனைவி, இவ தான் என் ஒய்ஃபை ஒழிச்சுக்கட்டுன்னு பிளான் போட்டா அப்படின்னு ஃபூ கூடயும் அவங்க அம்மா கூட பேசியிருப்பா இல்லையா. ஸோ அந்த வீடியோலாம் போட்டு காமிக்க உடனே இவங்க எங்களுக்கெல்லாம் இறக்க குணம் அதிகமாகவே உண்டு, அதனால தான் அங்கே போய் அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கிறா, இதில் எனக்கு ஒன்றும் தப்பு தெரியலையே அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு உன் ஒய்ஃப் வந்து உன் தங்கச்சி புள்ளி பண்ணியிருக்கிறா, ஸோ அவளை ஃபர்ஸ்ட் டிவைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் சமக்க வருது. உங்கள் பொண்ணு லட்சணத்தை பாருங்க அப்படின்னு கையில் உள்ள துணியை அவுத்து காட்டுறான். பார்த்தா அவள் கையை வெட்டிக்கவே இல்லை, சும்மா நாடகம் ஆடி இருக்கிறா. நான் டிவைஸ் பண்ணுனா கையை நல்லா வெட்டி செத்துரு, அதுக்கப்புறம் நான் டிவைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அகின் என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு நல்லா மிரட்டி விட்டுட்டு போகிறான். இந்த சரி நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இன்னும் வீட்டுக்கு வந்தபடி இல்லை. என்னாச்சு அப்படின்னு பட்லர் கிட்ட கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, எங் மாஸ்டருடைய ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை டிவைஸ் பண்ணுங்கன்னு வற்புறுத்திட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்க பட்லர் சொல்ல வரதுக்குள்ள ஹீரோவே அங்கே வந்துடுறான். நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்க ஆர்வமாக இருக்கு போல அப்படின்னு ஹீரோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். சொல்லிட்டு தாத்தா அந்த 2 பேரையும், அதாவது லூசியையும் லூசியோட அம்மாவையும் கூடிய சீக்கிரத்தில் அப்ராடுக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு உன் மேலே சும்மா பழி போட்டதுக்கு காம்பன்சேஷனாக என்ன சூ ஃபேமிலியோடைய ஹெட்டாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ரிங்கெல்லாம் காட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹினிக்கிட்ட ரொமான்டிக்காக பேசிட்டு உங்ககிட்ட சேர்ந்து இன்னைக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு அவளை அலைக்க தூக்கிட்டு உள்ளே போயிடான். இப்படி இவங்க 2 பேரும் லவ்லி டவ்லியாக இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஹீரோ 2 நாளாக வீட்டுக்கே வரலையாமா, எதுக்கு அப்படின்னு பட்லர் கிட்ட கேட்குறா. அவங்களும் சொல்கிறாங்க நாளைக்கு அவங்க அம்மாவுடைய டெத் ஆனிவர்சரி, அதனால தான் மாஸ்டர் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க, எல்லா வருஷமும் இப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா என்னையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. வெதர் மோசமாக இருக்கே, ஹீரோக்கு தெரிஞ்ச கோப்படுவார்னு சொல்லும்போது அவருக்கு தெரியாமல் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு இப்போ இவங்க 2 பேருமே ஹீரோ பார்க்க தான் கிளம்புறாங்க. ஹீரோ அவனுடைய அம்மாக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கான். அம்மா கிட்ட ஹிரணி பத்திலாம் பேசிட்டு இருக்கான். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லைக் பண்ணலாமா, அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், அவளுக்கு எப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ உங்களை பார்க்க கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்புறம் அம்மா தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சூ ஃபேமிலியோட ஹெட் ஆக்கிட்டாங்க. அந்த மிஸ்டர்ஸால நம்ம இத்தனை வருஷமா வெளியே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம்ல, அந்த மிஸ்டர்ஸோட பையன் யாருன்னு தெரியல, அவன் யான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஹீரோடைய அப்பாவுக்கு மிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க போல, அவங்களால தான் ஹீரோவும் அவங்க அம்மாவும் இத்தனை வருஷமா வெளியிருந்து சஃபர் ஆகியிருக்காங்களாம். ஸோ அந்த கோவத்தை தான் அவன் வெளிப்படுத்தி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் ஃபீலிங்குமே பண்ணுவான் அவங்க அம்மா நினைச்சு. ஸோ இதெல்லாம் அங்கே வந்து ஹீரோனுமே கேட்டுட்டு இருப்பா. அவளுக்கும் இப்போதான் தெரியுதா ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்குன்னு. உடனே பட்லர் கிட்ட அந்த ஸ்டெப் பிரதர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து தூரத்தில் நின்று ஹீரோ பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இப்படியே கட் பண்ணா நைட்டு 2வது பிரதர் காங் இருக்கார் இல்லையா, அவரை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு லேடியை தான் பார்க்க போறாரு. அவங்கள பார்க்கும்போதே தெரியுது அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் சரியில்லைன்னு. அவங்க கிட்ட போய் நான் தான் உங்களுடைய நெப்டியூ, பயப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய 3வது ஆண்டி. இவங்களுக்குமே இது 3வது ஆண்டி தான். உங்க பையனையும் புருஷனையும் ஹீரோ தான் கொலை பண்ணான். அது மட்டும் இல்ல 4th அன்களையும் அவன் தான் கொலை பண்ணான். இவனை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு ஹீரோட போட்டோ காமிச்சு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா இவனை ரிவெஞ்ச் எடுப்பேன், என் பையனையும் கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி இவங்களும் கோவப்படுறாங்க. இந்தாங்க இதை வச்சுட்டு அவனை ரிவெஞ்ச் எடுங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு போறான். ஆக்சுவலி இவனுக்கு ஹீரோ மேல என்ன போறாமன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சூ ஃபேமிலியோட ஹெட் ஆகிட்டான் இல்லையா, அதுக்கு தான் போறாம. ஏன்னா இவனுக்கு சூ ஃபேமிலியோட ஹெட் ஆகணும்னு ஆசை. கடைசியில் தாத்தா ஹீரோவை ஹெட் ஆக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அந்த பொறாமையில தான் ஹீரோவை எப்படியாட்டும் கொலை பண்ணிடணும், நம்ம அடுத்து தலைவராக ஆகிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த லேடியை ட்ரிகர் பண்ணி விடுறான்.
அடுத்த செகண்ட் அந்த லேடியும் ஹீரோவை கொலை பண்ண போயிடறாங்க. ஹீரோ ஒரு பார்ட்டி வச்சிருப்பான். இனிமே சூ ஃபேமிலியோட பிசினஸ் நான் அதை பாத்துக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த பார்ட்டில வச்சு. அப்ப அந்த பார்ட்டிக்கு அந்த லேடி வந்து ஹீரோவை ஷூட் பண்ண இதை ஹீரோனி பாத்துறா. ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ வந்து சேவ் பண்ண போறா. ஹீரோ வந்து அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் திருப்ப கரெக்டா அந்த புல்லட் வந்து அவன் கையிலேயே பட்டுருது. அதை பார்த்து நம்ம ஹீரோனி மயங்கிறா. உடனே ஜியா கிட்ட ஹீரோனியை ஒப்படைச்சிட்டு ஆன்டியை தான் போய் பார்க்க போறான். அவனுக்கு தெரியுது யாரோ ஒருத்தங்க ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்கன்னு. ஸோ எப்படினாலுமே இவங்கள எதுவும் பண்ண முடியாது, இவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அவங்க வந்து மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால முன்னாடி இருந்த பிளேஸ்லயே அடைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் அவன் காயத்துக்கு மெடிசன்லாம் வச்சு கெட்டு போட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோனி வந்து மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டா போல. நேரா ஹீரோவை தான் வந்து பதட்டமா பாக்குறா. நீ ஓகே தானே, இவ்வளோ பிளட் போயிருக்கா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறா. மேடம் என்ன பத்திலாம் கவலைப்படுறீங்க போல, பின்ன கவலை இருக்காதான் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது இவனுக்கு அது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது, உனக்கு ஏதாட்டும் ஆகிச்சுன்னா என்னையே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்போ நீ எதுக்கு உன்னோட லைஃபை ரிஸ்க்ல வச்சு என்ன சேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா இந்த லைஃபே உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அது கேட்டோன்னு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அப்படியே ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறா. அடிக்கடி பாஸ்ட் லைஃபை பத்திலாம் பேசிருப்பான் இல்லையா, அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னது, அப்புறம் எல்லா டைம்லயும் ஹீரோ இவளுக்காக சப்போர்ட்டா பேசினது, கேர் பண்ணது அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்றியா அப்படின்னு கேக்குறா. இப்பதான் நம்புறா போல ஹீரோ ரீபான் தான் ஆயிருக்கான்னு. ஹீரோ சொல்றான், அந்த ஃபூ இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மிருகம், நல்லவனே கிடையாது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் உன்னை மாசமாக்கணும்னு உன் கூட ஒன்னா இருந்தான், உன்னை கட்டாயப்படுத்தி. அதுக்கப்புறம் என்ன சீட் பண்ணா, என் கண் முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தான், கடைசியா என் இதயத்தை வேற ஒருத்தங்களுக்கு வித்துட்டான். அப்படி தானே, கரெக்டா அப்படி சொல்லி கேட்குறா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நீனும் ரீபன் ஆகிட்டியா அப்படி சொல்லி கேட்க, இல்லை இதெல்லாம் என் கனவுலாம் அடிக்கடி வரும். அது மட்டும் இல்லை, என்னை சுற்றி தீப்பிடிச்சு எறிகிற மாதிரியும் கன்ஷூட் சவுண்ட் கேட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொல்லி கேட்க ஹீரோ அதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஏன்னா அவன் தான் அந்த இடத்தெல்லாம் தீ வச்சுட்டு கன் ஷூட் பண்ணி இறந்துருப்பான். ஸோ அதை எப்படி ஹீரோனிக்கிட்ட சொல்ல, அதனால அதை வந்து மறைச்சிடறான். இப்போ ஹீரோனியோ ஹீரோ கிட்ட இனிமே நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. அவனும் ரிட்டன் கிஸ் பண்ணுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பட்லரை வந்து மிஸ் லூசியும் லூசியோட அம்மாவும் வந்திருக்காங்கன்னு சொல்ல, தாத்தா இன்னும் அவங்கள அப்ராடுக்கு அனுப்பாமே வச்சிருக்காங்க. இல்ல மிஸ் லூசிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதான் போகலையாமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரின்னு பார்க்க போறான். அவளுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல. ஹீரோ கிட்ட அவளுக்கு இதயத்துல பிரச்சனை, ஸோ அவளுக்கு மேட்ச் ஆன இதயத்தை கண்டுபிடிச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் வீடை பார்க்க எப்படி தெரியுதாமா, ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியுது. இல்ல இப்போ நீ தானே சூ ஃபேமிலியோட ஹெட்டு, அதான் தாத்தா சொன்னாங்க உன்கிட்ட சொன்னா நீ வந்து மேட்ச் ஆன இதயத்தை கண்டுபிடிச்சு தருவான்னு. ஸோ அதுக்கு தான் உன்கிட்ட வந்து நாங்கள் பேசணும். ஸோ ஒழுங்கு மரியாதையாக கண்டுபிடிச்சு தான் அப்படின்னு ஆர்டர் போட, உங்களுக்கே தெரியும் எனக்கு யார் ஆர்டர் போட்டாலும் பிடிக்காதுன்னு, இன்னொரு தடவை ஆர்டர் போட்டிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, உடனே லூசியோ அண்ணா எனக்கு பொருத்தமான இதயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், யூனாவுடைய இதயம் தான், அதை எனக்கு தானா அப்படின்னு ஹீரோ கிட்டவே கேட்குறா. ஹீரோ செம வெறியாயிட்டான். அவனே ரீபான் எடுத்தது ஹீரோனிக்காக தான், அவளுடைய உயிரை சேவ் பண்ணணும் அப்படின்னு. இவ இப்படி கேட்கவும் ஹீரோ செம வெறியாயிட்டான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் ஒய்ஃபோட இதயத்தை என்கிட்டவே கேட்குறா, இப்பவே உனக்கு கொண்டு போட்டுறேன் பாரு அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். லூசியோட அம்மாவும் கெஞ்சி கேட்குறாங்க விடுன்னு. ஆனா ஹீரோ கேட்க மாட்டுக்கானே, அவன் கழுத்தை பிடிச்சு வசமா நெரிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக தாத்தா வந்துடுறாங்க. உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. ஸோ அதனால ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் விட்டுறான். அவனுக்கு தெரியுது தாத்தா நடிக்க தான் செஞ்சிருக்காங்கன்னு. சும்மா நடிக்காதுங்க தாத்தா, எந்திங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவும் நல்லா எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அவங்கள விட்டுரு, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், அகினி என் ஒய்ஃப் கிட்ட ஏதாட்டும் பிரச்சனை பண்ணாங்க அவ்வளவுதான், என்னை பத்தி உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு தாத்தாவையே மாட்டி விட்டுட்டு போறான். நேரா ஹீரோனி தான் பார்க்க வரான். அவ ரூம்ல எங்கேயும் இல்ல போல. அதுக்கப்புறம் வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்திருக்கான். ஹீரோனி வீட்லயுமே இல்ல. உடனே இதுக்கு காரணம் லூசியோட அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கெட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு ஹீரோனி எங்க போனானே தெரியல. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்க இந்த ஹார்ட்டை கேட்க தான் வந்தோம், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, வேணா மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாரு, ஹீரோனியோட ஹார்ட் தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை காட்ட இவனுமே பார்க்கறான். அதுல உள்ள ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் ரூம்ல ஒரு பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கோம். ஸோ உடனே ஹீரோ அங்க போய் பார்க்கறான் அந்த பேப்பர்ல என்ன இருக்குதுன்னு. ஸோ ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்று போல தான் இருக்கு. அது அந்த செகண்ட் பிரதர் காங் இருக்காரு இல்லையா, அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. என்ன
என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யோனா உயிரோட வேணும்னா நீ இந்த மாதிரி இடத்துக்கு தனியாக வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு தான் போகிறான். அங்கே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை கெட்டி போட்டு அடித்து வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துடுறான். பரவாயில்லையே, சீக்கிரமாக வந்துட்டியே. எனக்கு மிகப்பெரிய ட்ரீம் என்ன தெரியுமா? சூ ஃபேமிலியோட ஹெட் ஆகுறது தான். அதுக்கு நான் தேர்ட் அங்கிளுடைய பையன், ஃபோர்த் அங்கிள், அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டேன். ஆனால் அந்த கிழவனை பாரு, மறுபடியும் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உன்னை சூ ஃபேமிலியோட ஹெட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் என்ன அமைதியாக பார்த்துட்டு போக சொல்றியா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு யூனா இல்லைனா நீ 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் இங்கேருந்து வெளியே போக முடியும். அதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த டைமில் மைக்கேல் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வாரான். உனக்கெல்லாம் இது தேவைதான் அப்படின்னு ஹீரோ பற்றி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆமாலா, இவ தானே உன் காலவாசமாக உடைச்சி விட்டான். அவன் சாகிறத நீ உன் கண்ணாலே பாரு அப்படின்னு 2வது சொல்லும் போது உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை விட்டுரு, என்ன எதுனாலும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு ஹீரோ கையை லாக் பண்ணிட்டு உள்ள அனுப்பி வச்சாச்சு. ஹீரோனையும் வெளியே விட்டுறாங்க. இப்படி ஃபுல்லாவே பொண்டாட்டி தசனை மாறிட்டா போல. போயும் பொண்டாட்டிக்காக உன்னோட உயிரை கொடுக்க போறியா? சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன் ஷூட் பண்ண போக கரெக்டா மைக்கில் பார்த்தீங்கன்னா 2வதனா என்கிட்ட கண்ணத்தா, அவன் என்ன இந்த நிலைமை ஆக்குனதுக்கு நான் தான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ கண்ணை தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் வாஸ்தவம் தான், இந்தா அப்படின்னு அந்த கண்ணை வந்து மைக்கேல் கிட்ட கொடுக்க மைக்கேல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷூட் பண்ணுவான்னு பார்த்தா செகண்ட் பிரதர் காங்க ஷூட் பண்ணிட்டு நீ போய் அவனை பாரு அப்படின்னு ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோனியும் நான் ரொம்பவே பயந்துட்டு தெரியுமா, என் ஃபுல் லவ் உன்கிட்ட காமிக்காமையே நான் செத்துருவனோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மைக்கில் தனியாக கூப்பிட்டு பேசுகிறான், எதுக்காக என்ன சேவ் பண்ணான்னு. அதுக்கு அவனும் சொல்கிறான், ஏன்னா தாத்தா தான் சொன்னாங்க நான் தான் உன்னுடைய ஸ்டெப் பிரதராமா. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிய வந்துச்சு நீனும் அம்மாவும் என் அம்மாவால் ரொம்பவே சஃபர் ஆகிருக்கீங்கல்ல, அதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சாரி கேட்குறான். ஹீரோவும் மன்னிச்சு ஏற்றுக்கிறான். அப்புறம் அவனுடைய காலை ஒடிச்சு விட்டதுக்கு ஹீரோவும் சாரி கேட்குறான். அதுக்கெல்லாம் சாரி கேட்க வேண்டாம், என் காலை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றை புள்ளி பண்ணுவேன் அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த லூசிக்கு தாத்தா வந்து வேற இதயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்களாமா. அவளுக்கு நிஜமாவே ஹார்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை தான் போல, இனிமே அவங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து ஹீரோனிய அவளுடைய காலேஜுக்கு கூப்பிட்டு வரான். இங்க வச்சுதான் உன்னை செகண்ட் டைம் பார்த்தேன், உனக்கு பிடிச்ச கேஃபிடேரியா இது தானே அப்படின்னு பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வருவான். அப்போ வாட்ச்மேன் அன்களோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவன் இந்த காலேஜ்லயே படிக்கலையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோனி கேட்குறா. படிக்கல தான், பட் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மயங்கி போயிட்டான்னு இவங்க கூப்பிட்டு வந்தான், அதனால எனக்கு இவனை நல்லா ஞாபகம் இருக்கு. மயங்கி கிடத்த பொண்ணு மாதிரி தான் நீ இருக்கா, ஒருவேளை அந்த பொண்ணு நீதானோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோனியும் ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறா. இவன் மயங்கினதும் ஹீரோ தான் சேவ் பண்ணியிருப்பான். ஆனால் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபூ இருந்திருப்பானா, அவன்கிட்ட இவ கேட்டிருப்பா நீ தான் என்ன சேவ் பண்ணியான்னு. ஸோ அதுக்கு அவனுமே வெக்கமே இல்லாமல் ஆமான்னு போய் சொல்லியிருப்பான். அதையும் அவன் நம்பியிருப்பா. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஹீரோ கிட்ட சாரியுமே கேட்குறா. பாருங்க பழச ஞாபகப்படுத்தி என் ஒய்ஃபை அழ வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டா, சரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு அவங்களுமே விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. எத்தனை டைம் என்ன பார்க்க இந்த காலேஜுக்கு வந்திருப்பா, ஒருக்கா கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இல்லை, ஏன்னா நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு புரியுது, ஆனால் இனிமேல் எப்போதும் என் மனசில் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி இவா ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. அவனுமே ரிட்டன் கிஸ் பண்ணுறான். இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.